டாக்குமெண்ட் பேசுமா? இல்ல இந்த மாரி பண விஷயத்துல ம். ரிலேஷன்ஷிப்பே பாதுகாத்துக்கும் நம்ம நம்புறோமே அது உண்மையா? கண்டிப்பா, கண்டிப்பா. அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா இல்ல. டாக்குமெண்ட் தான் பேசும். டாக்குமெண்ட் தான் பேசும். ஏன்னா வந்து நம்ப நான் சொல்றேனே, ஃபாதர் இருக்கும்போது பேசுற பசங்களோட கம்யூனிகேஷன் டோனு, ஃபாதர் இல்லன்னா வேற மாரி கம்யூனிகேஷனா இருக்கும். இப்ப அது நான் ஐவ் சீன் சோ மெனி சிப்லிங்ஸ். ஸ்கேட்டர்ட் ரிலேஷன்ஷிப் இன் த ஃபேமிலி. ஸ்பெஷல் நீட் சைல்டு இருக்கும்போது, நீங்க ஒரு மேபி ஐ அம் எக்செப்ஷனலா இருக்கலாம். பட் மோஸ்ட் த டைம் சிப்லிங்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பெஷல் நீட் சைல்டு, ஹி இஸ் த மோஸ்ட் அஃபெக்டட் பார்ட்டி டூரிங் ஹிஸ் சைல்ட்ஹுட். ஏன்னா ஒரு சினிமாக்கு போல, ஒரு தியேட்டருக்கு போல, ஒரு ஒரு பீச்சுக்கு போல, எங்கேயுமே ஏன்னா ஒரு இடத்துக்கும் போக முடியாது. ஏன்னா இந்த குழந்தை இருக்கனால. ஸோ இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க மேல ஒரு சின்ன வெறுப்பு இருக்கும்ல. கண்டிப்பா. ஏன்னா இவனால தான் என்னால வந்து எந்த நம்ம பசங்கலாம் நெறைய இடத்துக்கு போ முடியாது. அவன் ஒரு 18, 20 வயசுக்கு அப்புறம் தான் அவனே ஆக்சுவலி வெளி உலகமே பார்க்குறான். ம். அந்த டைம்ல வந்து பெரிய ஆனும்போது, இவனால தான் என்னோட அந்த சைல்ட்ஹுட் போச்சுன்னு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நெறைய டாக்டர் சொல்லுவாங்க. அதுன்னு நீங்க வந்து இந்த தெரபிக்கு வந்து ஸ்பெஷல் நீட் சைல்ட கூட்டு வராங்க. 99% தெரபிக்கு கூட்டு வரவங்க பேரன்ட்ஸ் தான் கூட்டு வருவாங்க. சிப்லிங்ஸ் வரமாட்டாங்க. இல்லன்னா கிராண்ட் பேரன்ட்ஸ் வருவாங்க. ஏன் சிப்லிங்ஸ் கூட வரமாட்டாங்க? கேட்க கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆனா ரியாலிட்டி கண்டிப்பா அதுதான். சார். ஸோ அப்ப அந்த பிள்ளைய புரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப, கான்ஷியஸா ரொம்ப நம்ம தான் நெனைக்கிறோம் வந்து பார்த்துப்பாங்க. நீங்க வந்து ஈவன் அந்த குழந்தை 45 வயசுல ஸ்பெஷல் நீட் சைல்ட வந்து பார்த்துக்கிறது வந்து ம். 60, 70 வயசு இருக்குல்ல, அம்மாவும், அப்பாவும் பார்த்துப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அப்புறம் யாரு பார்த்துப்பாங்கிறதுக்கு வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ம். அதுக்கு வந்து பிரைவேட் ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பா வித்தவுட் ஹெசிடேட்டே பண்ணாதீங்க சார். அத பத்தி யோசிக்கும்போது.